ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி செய்துட்டோம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வதக்குங்க. இந்த ஆந்திரா சில்லி சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு அனியன் ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீவ்ஸ். இது நம்ம அனியன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனால் போதும் அனியன். இதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நான் ஒரு 7 to 8 க்ரீன் சில்லி போட்டுல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். புதினா இருந்தால் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அனியன். இந்த பேஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் கிரைண்ட் பண்ணலாம். நம்ம அனியன்ஸ் வதக்குன அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு சீரகம் போட்டுக்கலாம். சோம்பு சீரகம் பொரிஞ்சதும் அனியன்ஸ் போட்டுக்கலாம். 2 அனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். அனியன்ஸ் நல்லா வதங்கட்டும். அனியன்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அனியன். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா. நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிங்க. நான் சிக்கன் போட்டுக்கிறேன். நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சு சிக்கனை இதில் இருக்கிற தண்ணியிலே இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க. சிக்கன் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு சிக்கன்ல தண்ணி விடுற மாதிரி இருந்தால் அந்த தண்ணியிலே நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. சிக்கனை போட்டுட்டு சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வதக்குங்க இந்த ஆயிலில். இப்போ சிக்கன் குக் ஆகிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஊற்றுறேன். நம்ம சிக்கன் ஒரு 80% குக் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சு இந்த க்ரீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், கறி லீவ்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் தூளும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டு நம்ம மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி போட்டிருக்கோம். அதனால நீங்கள் காரம் மிளகாய் தூள் போடும் போது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகணும். மிக்சி ஜார்ல இருந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். நான் ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி செய்கிறேன். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 20% இது குக் ஆகட்டும். ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெறும் நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் இதுலேருந்து செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்க இப்படி இருக்கணும். நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ லாஸ்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம டொமேட்டோ போடல, லெமன் லாஸ்ட்டாக போடுறேன். ஓகே, சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சுட சுட ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும், ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.